ஸோ ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து பியூபர்ட்டி கைனோ வந்து எனக்கு இருந்தது. ஸோ நிறைய இடத்துல வந்து நான் ஷர்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும், எம்ப்ராசிங்காக ஃபீல் ஆகும். ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா நான் நிறைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணேன், ஜிம் போனேன் அண்ட் ஒர்க் அவுட் பண்ணேன், அத்லெட்டிக்லாம் பண்ணேன். பட் எல்லா இடத்துலையும் ஃபேட் குறைஞ்சிரும், ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருந்தேன். பட் ஷர்ட் போட்டால் நார்மலாகவே பார்த்தீங்கன்னா இந்த நிப்பிள் மட்டும் பெருசாக ரொம்பவே தெரியும், ரொம்பவே அசிங்கமாக இருக்கும். என்னடா ஃபிசிக் எத்தனை கூட கைனோ இருக்கேன்ட்டு. ஸோ நான் வந்து ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருந்தேன், நம்ம வந்து கைனோ சர்ஜரி பண்ணலாம் அப்படின்ட்டு. அண்ட் அதுக்கப்புறம் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பாடி பில்டிங் ஷோவில் வந்து நான் டாக்டர் செந்தில்குமாரை மீட் பண்ணேன். ஸோ அவர்கிட்ட போகும்போது நான் கன்சல்ட் பண்ணேன், சார் எனக்கு இந்த மாதிரி கைனோ இருக்கிற மாதிரி இருக்குது, ஸோ இது கைனோவா என்னென்னு பாருங்கன்னா செக் பண்ணார். அவன் உங்களுக்கு கைனோ இருக்குது, நீங்கள் வந்து நம்மளோட கிளினிக் வாங்க அப்படின்னு சொன்னார். ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்க கிரியாஸ் கிளினிக் போனேன், பீலமேட்டில் இருந்து கிளினிக் இருக்குது. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு கன்சல்டேஷன் பண்ணோம். ஸோ சார் என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு வந்து கைனோ பியூபர்ட்டி கைனோ இருக்குது, ஸோ நம்ம வந்து சர்ஜரி போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணாங்க. எனக்கு ஒரு டேட் கொடுத்தாங்க. ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா நான் சென்னையிலேருந்து ஒரு 9 o'clock போல் வந்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நானும் கரெக்டாக 9 o'clock போல் வந்துட்டேன். அவங்க கொஞ்சம் நிறைய ப்ரொசீஜர்ஸ் சொன்னாங்க. ஸோ சாப்பிடாமல் வரணும், தண்ணி குடிக்கக்கூடாது நைட்லேருந்து, அதெல்லாம் ஃபாலோ பண்ணி கரெக்டாக வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 11 o'clock போல் நான் வந்து சர்ஜரிக்கு வந்து ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கூப்பிட்டு போனாங்க, அனஸ்தீஷியா கொடுத்தாங்க. அண்டு ஐ திங்க் 2:30க்குலாம் எனக்கு வந்து அனஸ்தீஷியாலேருந்து வெளில வந்துட்டேன். ஸோ பார்த்தா சர்ஜரி முடிச்சுருந்தாங்க. அண்டு எஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப பெயின் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் அந்தளவுக்கு சுத்தமாகவே பெயின் கிடையாது. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு மிஸ்கம்ஷன்னா கைனோ சர்ஜரி பண்ணால் பெயின் இருக்கும்ன்ட்டு. பட் பெயினே உங்களுக்கு இருக்காது, சுத்தமாக எனக்கு வந்து பெயின் இல்லை. அண்ட் ஈவினிங்கே என்னை டிஸ்சார்ஜ் பண்ணி 7 o'clock போல் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. நான் அகைன் நைட்டை வந்து ட்ரெயின் ஏறி அகைன் சென்னைக்கே ட்ராவல் பண்ணியே போயிட்டேன். ஸோ வெறும் 1 day தான், மார்னிங் வந்து நைட் நான் கிளம்பி போயிட்டேன். அண்ட் ஆஃப்டர் சர்ஜரி பார்த்தீங்கன்னா வர சொல்லியிருந்தாரு ஃபாலோஅப்காக. ஸோ ஃபாலோ அப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பிஃபோர் ஆஃப்டர் எப்படி செக் பண்ணாங்க. ஸோ எனக்கு ஒரு ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. சர்ஜரி பண்ணுறது மேட்ரு கிடையாது, ஃபாலோ அப் ப்ராப்பராக இருக்கணும். ஏன்னா ஆஃப்டர் சர்ஜரி நிறைய விஷயம் தப்பாகவும் போகலாம், கரெக்டாகவும் போகலாம். ஸோ கரெக்டாக ட்ராக்கில் நம்ம இருக்கோமான்னு செக் பண்ணாங்க. ஸோ எவ்ரி திங் வாஸ் குட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அந்த எனக்கு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வந்து இமேஜஸ் கொலாஜ் பண்ணி காமிச்சாங்க. ஐ வாஸ் சர்ப்ரைஸ்ட். ஏன்னா எனக்கு அவ்வளோ பெரிய கைனோ இருந்தது. அண்டு இவங்க வந்து அந்த 10 days வந்து லைக் சுத்தமாக கைனோ இருக்கிற மாதிரி தெரில. அண்ட் எஸ்பெஷலி மார்க் சுத்தமாக உங்களுக்கு தெரியாது. லைக் நிறைய இடத்துல வந்து சர்ஜரி பண்ணால் மார்க் வந்து கொஞ்சம் தெரியும். பட் இவங்ககிட்ட இந்த எங்கே எப்படி பண்ணாங்க அந்த ஹோல்ஸே உங்களுக்கு கணக்கு தெரியாது, அந்தளவு கிளியராக சர்ஜரி பண்ணியிருந்தாங்க. ஸோ அண்டு ஸ்டாஃப்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க, அவ்வளோ கேரிங்காக இருந்தாங்க. மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் லைக் எல்லாமே சின்ன சின்ன விஷயம் நான் கேட்டால் கூட சூப்பராக ஹெல்ப் பண்ணாங்க. ஒய் ஐ சஜஸ்ட் திஸ் பிளேஸ்னால் ப்ரைஸ் படி பார்த்தீங்கன்னா மற்ற நிறைய இடத்துல, ஏன்னா ஐ வாஸ் பிளானிங் ஃப்ரம் 3 years சர்ஜரி பண்ணோம் அப்படின்ட்டு பிளான் பண்ணும்போது நான் நிறைய ரிசர்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒன்று ப்ரைஸ் கம்மியாக இருந்தால் சர்வீஸ் நல்லா இருக்காது, மார்க்ஸ் தெரியும். பட் இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ப்ரைஸும் கம்மியாக இருக்குது அண்டு சர்வீஸும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபீட்பேக்ஸ். ஆல்ரெடி என்னோட சீனியர் பாடி பில்டர்ஸ் நிறைய பேர் வந்து லைக் இன்டர்நேஷ்னல் பாடி பில்டர்ஸ்லாம் இவங்ககிட்ட சர்ஜரி பண்ணாங்க. ஸோ அவங்ககிட்டலாம் ஃபீட்பேக் கேட்டேன் எப்படி பண்ணுறாங்கன்னா, எவ்ரி ஒன் சைஸ் கண்டிப்பாக பண்ணலாம் பிரதர், நம்பி பண்ணுங்கள், நாங்களாம் இங்கே தான் பண்ணோம் அப்படின்ட்டு. ஸோ சேம் திங் ஐ சஜஸ்ட் யூ, கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள், நம்பி பண்ணலாம் இந்த இடத்துல. அண்ட் இஃப் யூ ஹவ் கைனோ நீங்கள் கூச்சப்படாதீங்க, டெஃபினட்டாக வந்து கன்சல்ட் பண்ணி பாருங்கள், கன்சல்ட் பண்ணி பார்த்துட்டு சர்ஜரி பண்ணுங்க, அதான் ஒரே ஆப்ஷன். ஸோ தேங்க்யூ கைஸ்.